விவேகானந்தர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவரின் இடப்புறம் ஒரு ஐரோப்பியரும் வலப்புறம் மற்றொருவரும் அமர்ந்து இருந்தனர். சுவாமிக்கு ஆங்கிலம் தெரியாது என்று எண்ணிக்கொண்டு இடப்புறம் இருப்பவர் கூறினார், "ஈஸ் லைக் எ டாக், ஈஸ் லைக் எ டாக்." அதற்கு வலப்புறம் இருந்தவர் சொன்னார், "நோ, ஈஸ் லைக் an ass, நோ, ஈஸ் லைக் an ass." இதை கேட்ட விவேகானந்தர் உடனே நவ் ஐ ஆம் பிட்வீன் தி டூ. விவேகானந்தர் சொன்னார், நவ் ஐ ஆம் பிட்வீன் தி டூ என்றார். அவர்கள் அசந்து போய்விட்டனர். அதாவது நாய் என்றும் கழுதை என்றும் சொன்ன அவர்களை சுவாமி விவேகானந்தர் அந்த இரண்டுக்கும், அதாவது நாய்க்கும் கழுதைக்கும் இடையில் தாம் இருப்பதாக உடனே சொன்னார். ஒரு சமயம் ஈவேராவின் ஈரோடு இல்லத்தில் விருந்தினராக திருவிக்கா வந்து தங்கியிருந்தார். தினமும் அதிகாலை காவேரி ஆற்றுக்கு சென்று குளித்துவிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் நெற்றியில் பூசிக்கொள்ள, அதாவது திருவிக்கா அவர்களுக்கு நெற்றியில் பூசிக்கொள்ள திருநீர் கொடுப்பார். இதை கண்டு வியந்து திருவிக்கா அவர்கள் பெரியாரிடம், "உங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராதே, எப்படி?" என்று கேட்டார். அதற்கு பெரியாரோ, "எனது எண்ணத்திற்கு விரோதம்தான். ஆனால் நீங்கள் இப்போது எனது விருந்தாளியாக வந்துள்ளீர்கள். அதனால் எனது சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு விருந்தாளியை உபசரித்து மனங்கோணாமல் அனுப்புவதுதான் தமிழர் பண்பாடு" என்றார். என்னே மாண்புறு பாங்கு! பெரியார்தான். மேனாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு செய்தியை சொல்கிறார். பெண் ஒருத்தி ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்கிறார். மீண்டும் அவர் சொன்ன செய்தியை சொல்கிறேன். பெண் ஒருத்தி ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்கிறார். அதை பார்த்துவிட்டு ஒவ்வொருவராக சொல்வதாக குறிப்பிடுகின்றார் மேனாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன். பெண் ஒருத்தி ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்வதை ஒவ்வொருவரும் குறிப்பிடுவதை குறிப்பிடுகின்றார். நமக்கென்ன என்று கரையேறுபவன் மனித மிருகம், ஆபத்து ஆபத்து என்று அலறுபவன் பொதுஜனம், ஐயோ பாவம் என்பவன் அனுதாபி, கடவுளே காப்பாத்துன்னு சொல்பவன் பக்தன், பெண்கள் நீச்சல் கலையிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பவன் சீர்திருத்தவாதி, ஆற்றில் குளிக்க பாதுகாப்பில்லை என்பவன் எதிர்க்கட்சிக்காரன், எவ்வளவு இழப்பீடு நிதி வழங்கலாம் என்பவன் ஆளுங்கட்சிக்காரன், ஆற்றிலே குதித்து காப்பாற்றுபவன் கர்மயோகி. பேசுவதை விட செயலில் இறங்குங்கள். டாக் லெஸ், ஒர்க் மோர். செயலை செய்கின்ற கர்மயோகியாகிய உள்ளவர்கள்தான் மனிதன். படித்ததில் பிடித்தது எனும் தலைப்பில் சிலவற்றை வழங்கிட வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், அருமையான ஒரு தகவலோடு படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பிலே தந்திருந்தார் கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலியில் காலை கதம்பம். நிகழ்ச்சியிலே